தமிழகத்தில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி பெறுவதில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த ஒரு ரகசிய கட்டண முறைக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தற்போது அதிரடியாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எனப்படும் CMDA மற்றும் நகர ஊரமைப்பு இயக்கமான DTCP மூலம் வழங்கப்படும் கட்டுமான அனுமதிகளுக்கு இனி எந்தவித கட்சி நிதியும் வசூலிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு மிக திட்டவட்டமாக உத்தரவிட்டுள்ளது. இது ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் அதிகாரப்பூர்வ கட்டணங்களை தாண்டி ஒரு சதுர அடிக்கு சுமார் 27 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை கட்சிநிதி என்ற பெயரில் அரசியல் இடைத்தரகர்களால் ரகசியமாக வசூலிக்கப்பட்டு வந்ததாக புகார்கள் இருந்தன. இந்த தொகையை செலுத்த தவறும் பில்டர்களின் கோப்புகள் எந்தவித காரணமும் இன்றி மாத கணக்கில் நிலுவையில் வைக்கப்படுவதாக கட்டுமானத்துறையினர் வேதனை தெரிவித்து வந்தனர். வேறு வழியின்றி பில்டர்கள் செலுத்தும் இந்த கூடுதல் செலவு தொகை இறுதியில் வீட்டின் விற்பனை விலையிலேயே சேர்க்கப்பட்டது. இதனால் சாமானிய மக்கள் ஒரு வீடு வாங்குவதற்கு தங்களது பட்ஜெட்டை விட கூடுதலாக பல லட்சங்களை செலவிட வேண்டிய கட்டாயம் இருந்தது. தற்போது தமிழக அரசு எடுத்துள்ள இந்த துணிச்சலான முடிவை இந்திய கட்டுமான சங்கமான கிரடாய் மற்றும் தென்னிந்திய கட்டிடக்கலை வல்லுநர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மனதார வரவேற்றுள்ளன. அரசின் இந்த உத்தரவால் கட்டுமான செலவு கணிசமாக குறையும் என்பதால் புதிதாக தொடங்கப்படும் குடியிருப்பு திட்டங்களில் ஒரு சதுர அடிக்கு 100 ரூபாய் வரை விலையை குறைக்க வாய்ப்புள்ளதாக பில்டர்கள் தெரிவித்துள்ளனர். உதாரணமாக 1000 சதுரடி கொண்ட ஒரு வீட்டிற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை மக்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். இது நடுத்தர வர்க்கத்தினரின் சொந்த வீடு கனவை நனவாக்க ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்யவும் முதலமைச்சர் விஜய் எடுத்து வரும் இத்தகைய நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பலனை தர தொடங்கியுள்ளன. கட்சி நிதி என்ற பெயரில் நடந்த வசூல் வேட்டை நிறுத்தப்பட்டிருப்பது ரியல் எஸ்டேட் துறையில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவதோடு புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். அரசின் இந்த அதிரடி மாற்றத்தால் வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களில் வீடுகளின் விலை இன்னும் குறையுமா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.